என்ன நண்பரே, நான் வருவதை கூட அறியாமல் அப்படி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாரும் நண்பரே, நமது இந்த சோழ நாடும் நமது மக்களும் உயர என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுடைய யோசனை இந்த நாட்டை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? நாளைய நமது தலைமுறைக்கு இந்த நாட்டை தானே நாம் தந்துவிட்டு போக வேண்டும். இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை என்று இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? நமது தமிழ் மொழியின் இலக்கியங்களை எல்லைகளை கடந்து எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். நாம் கடல் கடந்து வாணிகம் செய்கிறோம். கையிலே வாளேந்தும் நமது வீரர்கள் யானைகளோடு மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னரின் நிர்வாகம் மக்களுக்கு நிறைவாக இருக்கிறது. இந்த உலகமே கொண்டாடும் கல்லணை நமது கட்டிடக்கலைக்கு மகுடம் அல்லவா? அந்த நதிகளில் கால் நனைத்து தண்ணீர் எடுக்க வரும் பெண்கள் நமது நாட்டின் பெருமை அல்லவா? ஆம், இந்த பொன்னி நதி நமது சோழ மண்ணை பொன்னாக்க வந்த பொக்கிஷம். சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல, பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கரிச கடந்து அந்த நானே அழகிரில்ல காலம் மறந்தவென்ன. ஓ மண்ணே ஓ மார்பில் கடக்க அச்சோ ராச உனக்க என் காலம் தணியாதோ, என் கால்கள் தணியாதோ செம்பரே. பொன்னி மகா வீர சோழ புரி பார்த்து வீரவாணி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல, செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி. நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே, நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே. பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள,